So, hello everyone. So, I'm a manual tester and part of a business analyst team. So, I'm using a few AI tools every day. So, I'm just sharing with you what are the tools I'm using in my working project and documentation work as well. So, today's session I'm going to talk about major five tools. What and all I'm going to use. The first tool. First, let me share my screen. Okay, the first tool is napkin.ai. So, basically, what this tool will do. So this will create a document and a visual image. So in a PPT presentation, the major attraction part is image one. Yeah, uh, a simple image can explain the content more than that. So this tool will give that image. So this is a free tool. So basically, I'm using this tool in a two ways. If I know the content, just I paste the content, I get the image. If I don't know the content, but I know the concept, uh, I paste it my concept, it will give the whole document. So I have a prompt ready. I'm using that. Go a little bit slow so people can see where you are clicking. Okay. So this is an interface. If I don't know the content, but I need a document, I want to I click the draft with the AI. So this page will this is the page you will see, and here we can write a prompt. So I'm taking example for agile methodology. So I'm going to generating a document, not an image. I'm going to generating a document using napkin.ai. So within a second, it will write a whole document. ஸோ இதில் இந்த அளவுக்கு பெரிய டாக்குமெண்ட் பெரிய பேராகிராஃப் யாராலையும் படிக்க முடியாது. ஒரு இமேஜ் அட்ராக்ஷன் இருந்தால் தான் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து அதையுமே சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்ம பிபிடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 பெரிய இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு வீடியோ டியூட்டோரியல் பார்த்து நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அதில் என்ன பார்த்தோமோ அந்த அந்த மாதிரியான இமேஜஸ் வந்து இந்த டூலே ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ ஜஸ்ட் நான் இதில் மவுஸ் ஓவர் பண்ணேன் அப்படின்னா இந்த இந்த கண்டென்ட்டுக்கு ரிலவெண்ட்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த இமேஜ் இதில் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான இமேஜஸ். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து வேற எங்கே நம்ம பார்த்துருப்போம். அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி இந்த டூல் நம்ம கொடுத்துரும். ஸோ இதில் வந்து நம்ம மல்டிபிள் இமேஜஸ் எடுத்துக்கலாம். ஒரு இமேஜ் இல்லை, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேரியன்ட் இமேஜஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதை நம்ம டவுன்லோடும் பண்ணிக்கலாம் பிஎன்ஜி ஃபார்மேட்டில். இந்த மொத்த டாக்குமெண்ட்டையும் நம்ம பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வே. ஸோ நமக்கு எங்கெங்கெல்லாம் நமக்கு இமேஜஸ் வேணுமோ அங்கங்கெல்லாம் நம்ம மவுஸ் ஓவர் பண்ணி அதுக்கான இமேஜஸ் நம்ம எடுத்துக்கலாம். பசங்க ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட் முடிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. 5 minutes. எஸ். ஸோ இந்த மாதிரி இமேஜ் பார்க்குறப்ப நமக்கு என்ன சொல்ல வரும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராகவே புரிஞ்சிடும். ஸோ இதுக்காக இந்த சைட் நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக நான் இந்த சைட் நான் கண்டுபிடிச்சேன். ஸோ இது நாங்கள் ஈஸி லேப்ஸில் பிஸ்னஸ் டீம்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ அஜைல்னா என்ன, பிளானிங் ஃபேஸ்னா என்ன, ஸ்ப்ரிண்ட் சைக்கிள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த டூல் யூஸ் பண்ணி ரெடி பண்ண டாக்குமெண்ட் தான் இது. ஸோ இப்போ நமக்கு கண்டென்ட் தெரியும், ஆனால் இமேஜஸ் வேணும் அப்படின்னா சிம்பிளாக நம்ம ஜஸ்ட் நம்ம கண்டென்ட்டை மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது இமேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் சிம்பிளாக தான் டைப் பண்ணியிருக்கேன், அஜைல் சைக்கிள் ஸ்டேஷன் பிளான் பில்ட் டெஸ்ட் ரிவ்யூ அப்படின்ட்டு. ஸோ இதுக்கான இமேஜ் அது ரொம்ப சிம்பிளாக கொடுத்துரும். ஸோ நமக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை நம்ம சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் வாட்டர் மார்க் வரும். ஓகே. ஸோ இந்த டூல் நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற டூல். ஸோ நெக்ஸ்ட் டூல் வந்து லாம்டா கோடர். ஸோ பேசிக்லி நம்ம எல்லாருமே அஜைல் ஸ்ப்ரிண்ட் மெத்தடாலஜி தான் ஒர்க் பண்ணுறோம். எவ்ரி ஸ்ப்ரிண்ட் நமக்கு ஒரு நியூ ஃபியூச்சர் இருக்கும். ஸோ ஒரு புது ஃபியூச்சரை கிரியேட் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு மார்க் யூஐ இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்.
ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம பென்சில் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுவோம். அந்த பென்சில் ஸ்கெட்சை வச்சு தான் நம்ம ஃபியூச்சரை டெவலப் பண்ணுவோம். ஆனால் ஒரு மார்க் யூஐ இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெட்டராக நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ எனக்கு ஒரு மார்க் யூஐ வேணும், கிளியர் டிஸ்கஷனுக்கும் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கும். எனக்கு ஒரு மார்க் யூஐ வேணும் அப்படின்னா நான் லேம்டா கோடரில் எனக்கு என்ன தேவையோ அதை நான் ப்ராம்ப்டாக கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கான மார்க் யூஐ ரெடி ஆயிரும். ஸோ இதில் இன்னொரு அடிஷ்னல் பாயிண்ட் என்னன்னா கோடோட வந்துடும். ஸோ ஃபங்க்ஷனல் யூஐ அலாங் வித் கோட். ஸோ அதுக்காக இந்த டூல் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரீவியஸ்லி எங்களோட ஒர்க்கிங் ப்ராஜெக்டில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபியூச்சர் ஒன்று டெவலப் பண்ணோம், மெட்ரிக்ஸ் டேஷ்போர்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபியூச்சர் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் லேம்டா கோடரில் ப்ராம்ப்ட் கொடுத்து அதோட யூஐ எப்படி இருக்கும், ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி உட்கார வைக்கிறது அப்படிங்கிற எல்லா டிஸ்கஷனுமே வந்து இந்த லேம்டா கோடர் மூலியமாக தான் நாங்கள் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது நான் ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு ப்ராம்ப்ட் போட்டு காட்டுறேன், எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். So first it will start write a code and then it will give a mock UI. How is it different than Lovable? So Is it Lovable different? is completely different. So Lovableல வந்து நமக்கு கிரெடிட்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும், இதில் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ அதில் லாகின் சைன் அப் எல்லாமே தேவைப்படும். இதில் லாகின் சைன் அப் இல்லை, ஆனால் நம்ம கிட்ல வந்து இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளால யூஸ் பண்ண முடியாது. நம்ம ப்ராம்ப்ட் இதில் சேவ் பண்ணி வச்சுக்க முடியாது, ஹிஸ்ட்ரி பார்க்க முடியாது, அந்த மாதிரியான டிஃபால்ட்ஸ்லாம் இருக்குது. குயிக்காக நமக்கு டிஸ்கஷனுக்கு ஒரு மார்க் யூஐ தேவை, ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி, ஒரு ஆட் டெலிட் அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபங்க்ஷனாலிட்டிக்கு நமக்கு ஒரு யூஐ தேவைப்படுது அப்படின்னா நம்ம இந்த லேம்டா கோடர் யூஸ் பண்ணிக்கலாம். Okay. ஸோ நான் அஜைல் பேஸ் பண்ணி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருந்தேன், அதுக்கு எனக்கு யூஐ வந்திருக்கு இதில். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஃபங்க்ஷனல் யூஐ தான். ஸோ லேம்டா கோடர் இது இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷனுக்கு நமக்கு மார்க் தேவை அப்படின்னா நம்ம லேம்டா கோடர் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டூல் வந்து eraser.io. ஸோ ஒவ்வொரு புது ப்ராஜெக்ட்டுக்குமே நமக்கு வந்து ஃப்ளோ சார்ட்டு, ஆர்கிடெக்சரல் டயக்ராம், மைண்ட் மேப்ஸ் எல்லாமே தேவைப்படும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி raw.io அந்த மாதிரியான வெப்சைட்டில் நம்ம பண்ணுவோம். இதில் eraser.ioவில் வந்து ஏஏ இன்பில்டாக இருக்குது. ஸோ நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து நமக்கான ஃப்ளோ சார்ட்டை வந்து அதுவே கொடுத்துரும். ஸோ இந்த ஒரு ஃப்ளோ சார்ட் வந்து ஐஎம்சி ப்ராஜெக்ட்டுக்காக பண்ணது. இது ஜஸ்ட் யூசர் ஃப்ளோ லாகின் பண்ணதுலேருந்து அவங்க ஆரக்கல்ல அப்லோட் பண்ணுற வரைக்கும் என்ன ஒரு சைக்கிள் அப்படிங்கிறத வந்து eraser.ioவில் பண்ணது தான். ஸோ ஜஸ்ட் கிளிக் த ஜென்ரேட் ஏஐ டயக்ராம் அண்ட் இந்த சைடில் ப்ராம்ப்ட்டுக்கான ஸ்பேஸ் இருக்கும். அங்கே நாம் வந்து நமக்கான ப்ராம்ப்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ப்ராம்ப்ட்டுக்கு ரிலவெண்ட்டான ஒரு கொஸ்டின்ஸ்லாம் கேட்கும். அந்த கொஸ்டின்ஸுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா கரெக்டான ஃப்ளோ சார்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். So this is the flow chart. So actually, I'm giving a huge prompt. That's why we are getting a number of flow diagrams. So, but if we give a minimal simple keywords, it will give a correct flow charts. But this is not a free tool. This is a 3 credit. So once we log in, we can use a 3 prompts. After that, we can't use that. Okay. So next tool, UIZard. So UIZard is simple like a Figma tool, creating a mock UI, no coding, but we can create a sketch diagram. So after a Figma, UIZard is the first tool introduce the AI-powered build. So
Here we can create a tablet design, mobile designs, and desktop designs as well. So simply we can give a prompt and it will give a UI designs. So this is the phase we can type our prompts. So here I am choosing type a description. If you have a screenshot or wireframe, we can upload it. But if I have a prompt, I'm just choosing type a descriptions. So I want a desktop view. I'm just selecting desktop. So I'm just pasting my prompt. Just a few seconds, it will start creating a UI. So based on the prompt, I'm getting a designs. So what from I gave just a web-based Agile project method dashboard. So I just created using a UiZard. So in my working project, so in few months back we developed a project Hostile Takeover in System 1. So for a future document and UI markup, I used UiZard to create a for creating a. ஸோ எனக்கு ஒரு டிசைனுக்காக யூஎஸ் கிட்ட தான் எனக்கு எப்படி யூஐ வேணும் அப்படின்னு கேட்கறதுக்காக நான் யூஎஸ் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அதை தான் நாங்கள் வந்து இந்த சிஸ்டம் ஒன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு யூஸரை நாங்கள் வந்து டெலீட் பண்ணும்போது அவரோட அவரோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் அட்மின்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு டிசைன் பண்ணோம். ஸோ இந்த டிசைன் தான் வந்து நாங்கள் யூஐசாட் மூலிமா ஒரு யூஐ எடுத்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். And next tool I'm using Agile User Story Generator. The tool name is ECPC. So for every project and every sprint, we need a user story to describe the future. So basically, we write in a manual. We are seeing in the Figma UI and writing the functionality. But in this tool, I'm just if I give a prompt, it will give all the futures and validations. So role-based functionality, everything it will give. So if we have a mock UI, we can paste it here, and just a simple keyword we will use, it will generate a user story. But if we have a future explanation like descriptions, just paste it and clicking on generate, it will give a whole complete user story. So what are the acceptance criteria and validations? What are the development checks? So everything it will give. This is a simple user login user story. So as a user, I want what to do, what not to do, everything it will give. Yes. Yes, that's it. This all four tools I am frequently using for documentation and testing works. UiZard, Eraser, Napkin, Llama Coder, And ECPC for user story creation. Okay. Thank you, Karthi. You were able to see that these tools are making the job of a tester easy, business analyst easy, project manager easy. Cursor is coming to help the work of a developer easy. So there are so many tools that we have not explored, and it is very easy, close to us, that we can start using and make our work life even better, easier, quicker. So I think I would encourage you all to explore more tools, and maybe in this series, AI Ship series, you can bring many more tools that you are currently using and you can share with this team. So thank you, Karthi. Thank you, Kavita.